சார் உபேந்திரா இந்தியாவிலே வந்து மோஸ்ட் இன்டெலெக்சுவல் டைரக்டர்ஸ்க்கு எல்லாமே அவரோட இன்ஸ்பிரேஷன் இருக்குது. இவரை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கன்னட சினிமாவில் மாறுபட்ட சிந்தனை மூலமாக தனித்துவமான இடத்தை பிடிச்சவர் இவர். இப்போ பெரிய டேரக்டராக இருக்கிற பிரசாந்த் நீல், ரிஷப் செட்டி போன்ற கரண்ட் டேரக்டர்களோட இன்ஸ்பிரேஷனாக இருந்ததே உபேந்திரா தான் சொன்னால் நம்புவீங்களா? இவரோட ஒரு படத்தை பற்றி பேசணும்னா படம் சரியாக இருக்கும். இந்த படம் முழுக்க முழுக்க ஜம்ப் கட் மூலமாக எடுக்கப்பட்ட படம். ஜம்ப் கட்னா எல்லா விஷயத்தையும் வரிசையாக காட்டாமல் முக்கியமான தருணங்களை மட்டும் காட்டுறது, நடுவில் இருக்கிறதெல்லாம் தூக்கிடுவாங்க. இது மூலமாக கதையை வேகமாக சொல்ல முடியும். இதே மாதிரி பேட்டர்னில் தமிழ்ல காதல் கொண்டேன் அப்புறம் ஆரண்ய காண்டம் படங்கள் வந்திருக்கும். இது அப்பவே உபேந்திரா அவர்கள் தன்னோட படத்துல வச்சிருப்பாரு. அந்த டைம்ல இவரோட படத்தை புரிஞ்சிக்க ரசிகர்களும் ஊடகங்களும் பெரிய அளவில் விவாதிச்சிருக்காங்க. என்ன மாதிரி ஒரு டைரக்டருங்க அவர். அதுக்கப்புறம் 1980s நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு உருவான கிரைம் டிராமா தான் ஓம். ஓம் அப்படின்னு சொல்லி சிவராஜ்குமார் வச்சு எடுத்திருப்பாங்க. எனக்கு எப்படி பாஷா அந்த மாதிரி 10 மடங்கு. இந்த படத்தில் நிறைய ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் இருக்கும். அது மூலமாக இவர் கதை சொல்கிற முறை பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. உண்மையிலேயே இந்திய சினிமாவில் அவரை போல யோசிக்கிறவங்க ரொம்ப கம்மி. விமர்சகர்களும் பார்வையாளர்களும் அவரோட படங்களோட அர்த்தத்தை புரிஞ்சிக்க நிறைய நேரம் எடுத்திருக்காங்க. ஆனால் புரிஞ்சுக்கிட்ட பின்னாடி உபேந்திரா ஒரு மேதைன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன்று ஒரு கேரக்டர்ஸ் வந்து இப்போ நான் லீனியர் சொல்லி லோகேஷ் கனகராஜ் பண்ணுறாரு இல்லையா, அது வந்து அப்போவே உபேந்திரா பண்ணிட்டாங்க.